ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோடெக் யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா நெட்லிங் மோடம் வந்து வரும். இந்த மோடம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல். இந்த மோடம் வந்து அன்பாக்சிங். இது வந்து புது மாடல் என்ன, கிட்டத்தட்ட ரெண்டோட ஃபங்க்ஷன் வந்து ஒன்று தான். இப்போ வந்து இந்த மாதிரி வருது, இந்த ஒயிட் கலரில் ஒரு மாடம் வருது. ஃபஸ்ட்டு நம்ம நெட்லிங் மோடம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் போட்டிருக்க லைன்லேயே நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு யூசேஜுக்காக கடை யூசேஜாக இருக்கணும், ஒரு அதாவது இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஒரு 2.4 GHz இந்த நெட்லிங் மோடத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மோடம் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகாமல் மோஸ்ட்லி இருக்குது. அதனால தான் மோடம் சொல்லுவேன். இந்த மோடத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தலாம். இப்போ இந்த பழைய மோடத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இன்புட் வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் போர்ட்டு, டெலிஃபோன் போர்ட்டு. அடுத்தல லேன் 1 லேன் 2 இருக்குது. இதில் வந்து ரெண்டு லேனில் வந்து எப்படின்னா, ஒன்று வந்து 100 Mbps வரை சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், இன்னொன்று வந்து ஜிகாபிட் ஈத்தர்நெட் வரும். அதாவது ஒரு FE ஒரு ப்ளஸ் ஒரு GE. அதுபோக பேர் சுவிட்ச் ஒன்று உண்டு, வைஃபை சுவிட்ச் உண்டு. ரீசெட் பட்டன் வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா மோட வந்து ரீசெட் ஆயிரும். இதே ஆப்ஷன் தான் இந்த மோடத்தில் இருக்க போகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு GPON ONT தான். அதுபோக IP வந்து 1.1 தான். வைஃபை பாஸ்வேர்டு, டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து STDONU101. இது வந்து எல்லா நெட்லிங் ONTக்கும் உள்ளதான். இப்போ புதுசாக உள்ளதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, அதே தான். இப்போ நீங்கள் வெளியில் அந்த பாக்ஸை பார்த்தாலே தெரியும். நெட்லிங்க் சிங்கிள் பேண்ட் ONT வித் வாய்ஸ்னா நம்ம இப்போ லேண்ட்லைன் போட்டு காமிச்சோம் அந்த மாதிரி. இது வந்து வாய்ஸ்க்கு சப்போர்ட் ஆகக்கூடாது. இல்லை பாருங்க, ஒரு GE போர்ட் ப்ளஸ் ஒரு FE போர்ட், ஒரு பார்ட்ஸ் ப்ளஸ் ஒரு வைஃபை. ஸ்பீட் அப் டு 300 Mbps. அதுவுமே 300 Mbps தான். இதுவும் 300 Mbps தான். கொஞ்சம் கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும் மோஸ்ட்லி. மற்றபடி இது என்னன்னா, நீங்கள் ஒரு வீட்லேயோ அல்லது ஒரு கடையிலையோ இந்த மோடத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்பீடு கொஞ்சம் நல்லா ஆவரேஜாக இருக்கும். இப்போ நாங்கள் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி மோடம் தான் போடும். ஏன்னா இப்போ எல்லாரும் எடுத்தோடனே அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே யாருமே 100 Mbps 200 Mbps தேவைப்பட்டவங்க மட்டும் தான். 100 Mbps யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி டுவல் பேண்ட் கேட்டால் அதை சொல்லி நான் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். மோஸ்ட்லி 30 Mbps 50 100 வரைக்குமே இது நல்லா தான் இருக்கும். ஆனால் இதே நெட்லிங் ONT-யை 300 Mbps வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சரி, இப்போ இந்த ONT பற்றி நம்ம பார்த்தலாம். மோஸ்ட்லி இது 3 year வாரண்டி கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேக் சைடு பாருங்க, அதே மோடம் வந்து அதே தான், கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வச்சு சொல்கிறேன். நம்ம ஆப்டிக்கல் இன்புட்டு, லேண்ட்லைன் போட்டு, அடுத்த 2 லேன் போட்டு, ஒரு FE ப்ளஸ் ஒரு GE தான். பேர் சுவிட்சு, வைஃபை சுவிட்சு, ரீசெட் பட்டன், பவர் அடாப்டர். இல்லை டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போதும். பான் இன்டர்ஃபேஸ், வேவ் லென்த்து, லேன் இன்டர்ஃபேஸு, பார்ட்ஸ் இன்டர்ஃபேஸு, வைஃபை இன்டர்ஃபேஸு, பவர் சப்ளை, அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும். நம்ம அடாப்டர் வந்து சப்ளை வந்து DC 12 volt 1 amps தான். இதோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, இதோட பவர் இன்டர் வந்து -27 dBm வரைக்கும் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி இந்த 23 வைக்கிறதா வைக்க சொல்லுவாங்க. இது வந்து 27 வரை எடுத்துக்கணும். நிறைய இப்போ ஒரு சில ஒரு கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், அல்ல ஒரு இன்டர்நெட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கோங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு நெட்லிங் மோடம் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்ப்ளைண்ட் வராது, ஸ்பீட் கம்ப்ளைண்ட் வராது, எப்போ வச்சு தான். மற்றபடி நாங்கள் இப்போ நிறைய போட்டுக்கோம், அந்த பிரச்சனை வராது. அதனால தான் நான் அந்த மோடத்தை பற்றி சொல்லி ஆகணும். இது உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்கும். இது வந்து வாரண்டி கார்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வாரண்டி ரெண்டு சேர்ந்த வாரண்டி கார்டு. அது போக இதோட இன்ஸ்டாலேஷன் கைடு இருக்கும். அதுபோக இந்த மோடம் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது, 12 volt 1 amps அடாப்டரு. இந்த மோடம் ஒன்று. இந்த மோடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், சேம் தான். இப்போ வர்றது இந்த மாதிரி கலரில் வருது. மற்றபடி டிஃப்ரெண்ட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் மோஸ்ட்லி இருக்காது நம்ம யூஸ் பண்ணதை பார்த்தாலே. இதுவும் GPON ONT தான். DC 1 volt 1 amps, IP 1.1 தான். பாஸ்வேர்டுமே வைஃபை பாஸ்வேர்டு 1லேருந்து 8 வரைக்கும் டிஃபால்ட் பாஸ்வேர்டு. யூசர் நேம் வந்து அட்மின்,
பாஸ்வேர்டு வந்து std_onegap101. அதே மோடம் சேம் தான். இதையும் பார்க்க இந்த பாருங்க 2.4 GHz தான். ஃபோன் ஆப்டிக்கல் இன்புட் ஒன்று இருக்குது. டெலிஃபோன் FXSனா டெலிஃபோன் இன்புட்டு. லேன் 1 லேன் 2 இதில் வந்து ஒரு FE ஒரு GE பேர் சுவிட்ச் இருக்குது, ஒய்ஃபை சுவிட்ச் இருக்குது, ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. வேறு DC 12 volt 1 amps தான். இந்த பார்த்த ரெண்டுமே சேம் மோடம் தான். எதனால் நான் இப்போ இதை சொல்கிறேன்னா, நெட்லிங் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்ல மோடமாக இருக்குது. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராமல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஆஃபீஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து நெட்லிங் ONT தான் போட்டிருக்காங்க. நெட்லிங் OLT தான் போட்டிருக்காங்க. இது வந்து 8 port OLT. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, நமக்கு அங்கேருந்து வர இன்புட்டு, இது வெளியில் போகிற அவுட்புட். அதாவது பான் ஒரு ஏரியாவுக்குன்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க. இப்போ இது வந்து பியூர் பான் இன்டர்ஃபேஸ். பான் மீன்ஸ் பேசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க். அந்த மாதிரி அது வந்து இதை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் தான் சொல்லணும். இப்போதைக்கு ஓரளவு சொல்லியிருந்தேன். இது வந்து 8 port OLT. இங்கிறது தான் நமக்கு இன்டர்நெட் போகுது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இன்டர்நெட் போகுது. இதுதான் இன்புட்டு, இதுதான் நமக்கு வர இன்புட்டு இந்த OLTக்கு. இது வந்து கஸ்டமருக்கு போகிற அவுட்டு. அதாவது பான் 1லேருந்து பான் 8 வரைக்கும் இருக்குது. 8 அவுட்டு யூஸ் பண்ணுங்க. இது வந்து 8 port OLT. இதில் வந்து 4 port OLT இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறேன். ஏன்னா டெக்னிக்கல் அந்தளவு பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. எல்லாருமே எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நிறைய பெரிய வீட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணோன்னா எப்படி வருது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம்.